ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம ஈத்தர் ஃபோர்ஸில் ஐடி போடுறதுக்கு நம்ம ஸ்வாப்பிங் பண்ணணும் இல்லையா? அதாவது என்ன சொல்ல ஸ்வாப்பிங் பண்ணுறது எப்படி? அதாவது நம்ம டோக்கன் பாக்கெட்டில் ஆல்ரெடி பிஎன்பி நெட்வொர்க்கில் யூஎஸ்டிடியோ அல்லது பாலிகான் நெட்வொர்க்கில் யூஎஸ்டிடியோ அல்லது பாலிகானாவோ இல்லை பிஎன்பியாவோ எந்த காயினாக வச்சிருந்தாலும் நாம் ஓபி எத்ரியமாக ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது அந்தந்த நெட்வொர்க்குக்கு கொஞ்சம் கேஸ் ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாலிகான் நெட்வொர்க்கு, பிஓஎல் அப்படின்றது பாலிகான் நெட்வொர்க்கு. இதில் யூஎஸ்டிடி எங்கிட்ட இருக்குது. இப்போ பாலிகான் நெட்வொர்க் ஒரு பாலிகான் இருந்தால் போதுமானது. எங்கிட்ட 5 இருக்குது. ஸ்வாப் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பிஎன்பி நெட்வொர்க்கில் யூஎஸ்டிடி இருந்தால் உங்ககிட்ட என்ன வேணுங்க? பிஎன்பி. அது நெட்வொர்க் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம். இது வந்து பிஎன்பி இது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் என்னடா அமௌண்ட் ஃபண்டு அதிகமாக காட்டுதுன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்கு நிறையா இருக்குது. ஃபேக்குனா அது வந்து அப்படி காட்டும். ஆனால் ரியாலிட்டி அவ்வளோ கிடையாது. ஆனால் அமௌண்ட் மட்டும் பாருங்கள் எவ்வளோ காட்டுது. அதை ஸ்வாப் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோங்க? வெறும் ரூ. 366. ஏன்னா ஷாக் ஆகிட வேண்டாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சி கணக்கில் காட்டுது. 20 லட்சம் 10 லட்சம் கோடி 20 கோடி ரூபா காட்டுது. 20 கோடியெல்லாம் இருந்தால் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அங்கங்கே ஃபாரின் வெளிநாடு சுற்றிட்டு இருக்கலாம். ஓகே, ஈத்தர் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். காட் கிஃப்ட்டு. நம்ம லைஃப் ஃபியூச்சரில் அது நடக்கும். அந்த நம்பிக்கையோடு நம்ம பயணிப்போம். ஓகே, இந்த மாதிரி வந்து இப்போ இதில் பிஎன்பி உங்களுக்கு வச்சுக்கணும். இப்போ ஒரு ரூ. 1000 பிஎன்பி இருக்குன்னா நான் இதில் இருக்கிற எந்த காயினை வச்சுனாலும் நான் வந்து ஓபி எத்ரியமாக ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், மீண்டும் பாலிகானுக்கு வந்துடுறேன். ஃபண்டு வேலெட்டில் எங்கிட்ட வந்து 8 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஸ்வாப் போயிடுங்க. ஸ்வாப் போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்டிடியை எடுத்துக்கோங்க. ஏன்னா யூஎஸ்டிடி கொடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா? கீழே வந்து நமக்கு என்ன நெட்வொர்க்னா அந்த ஓபின்னு இருக்கு பாருங்கள். எடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு என்னவா வேணும்? ஓபி நெட்வொர்க்கு ஓபியோட எத்ரியம் அதுவே காமிக்கும். இப்படி பாரு, கீழே வந்து ஓபிடிஐஎம்ஐஎஸ்எம் அது ஆப்டிசமா ஆப்டிசம் அந்த மாதிரி வந்து காட்டும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு யூஎஸ்டிடி கொடுக்க விரும்புகிறீங்க. ஒரு யூஎஸ்டிடி அதுக்கு கீழே பாருங்கள் யூஎஸ்டிடி பாலிகான் கேஸ் ஃபீஸ். இங்கே வந்து இந்த ஓபி எத்ரியமோட அட்ரஸை நீங்கள் இங்கே கொண்டு வந்து போடணும். ஓகேங்களா? நான் மீண்டும் ஒரு முறை நான் போய்க்கிறேன். முதல்ல அந்த அட்ரஸ் கொண்டு வந்துக்கிறேன். அட்ரஸ் வந்து இங்கே ஓபி இது இங்கே இருக்குது. இதில் வந்து அட்ரஸ் வந்து கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த அட்ரஸ் வந்து நான் இங்கேருந்து கொண்டு வந்துக்கிறேன். 80C அப்படின்னு நம்ம பண்ணிப்போம். நெட்வொர்க் மாற்றிட்டேன். இப்போ ஃபண்டு வாலெட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இங்கே ஸ்வாப் போயாச்சு. இப்போ ஓகே டன். இப்போ வந்து இங்கே வந்து ஓபி எத்ரியமா ஓபி நெட்வொர்க்கில் எத்ரியமா நமக்கு வேணும். நம்மக்கிட்ட பாலிகானில் யூஎஸ்டிடி இருக்குது. கொடுத்துட்டோம். இங்கே வந்து அந்த அட்ரஸ் வந்து ரிசீவர் அட்ரஸ்னு அதிலே போட்டிருக்கு பாருங்கள். போட்டதும் இந்த மாதிரி கன்ஃபார்ம்னு ப்ளூ கலரில் வரணும். வந்த பிறகு கொடுத்தோம் அப்படின்னா பாலிகான் வந்து கேஸ் ஃபீஸ் வந்து பாருங்கள் அதிலே கேட்கும். ஓகே, இப்போ இது காட்டுது. பட் அதை எடுத்துக்கோ. இங்கே நம்ம பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வருது, டாய் கொடுத்து சக்ஸஸ்னு வந்திருக்கு. ஒன்று கட் ஆகியிருக்கா ஃபஸ்ட்டு. சரி, மீண்டும் கொடுப்போம். இப்படி காட்டணும். கேஸ் ஃபீஸ் காட்டணும் 14 பைசா. இப்படி காட்டினா தான் அது வந்து உறுதி. இப்போ பெண்டிங்னு இருக்கு இல்லைங்களா? பெண்டிங் வந்து அப்ரூவ் சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ வந்து 8 இருந்தது. இப்போ ஸ்வாப் பண்ணி பார்ப்போம். இங்கே இந்த ஸ்கோர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல இங்கே டச் பண்ண இங்கே போகுது. ஓகே, இப்போ எத்ரியம் வந்து இந்த யூஎஸ்டிடி 8 இருந்தது, 8ஆகவே இருக்குது. அப்போ அது இன்னும் கரெக்டாக ஆகலைன்னு அர்த்தம். அப்போ மீண்டும் நம்ம பண்ணணும், தப்பு கிடையாது. மறுபடியும் கன்ஃபார்ம். இங்கே 7ன்னு குறையணும் இல்லைங்களா? ₹1 கிட்ட இப்போ கேஸ் ஃபீஸு. இப்போ சக்ஸஸ் கீழே பெண்டிங் இருக்குது. $7 ஆயிடுச்சு பாருங்கள் மேலே. இப்போ நம்ம தாராளமாக போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு அதுக்கான எத்ரியம் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாங்க, அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஐடி போட்டுக்கலாம். 49 இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உள்ள வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, வந்துடும். இப்போ அங்கே கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்.
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்வாப் பண்ணதுக்கான எத்திரியம் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? $1க்கு 0003 வந்துருச்சு. இந்த மாரி தான் நீங்க ஸ்வாப் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாலெட்ல இருக்கிற டோக்கன் பாக்கெட்ல எந்த காயினா இருந்தாலும் நீங்க ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி.